சிவி சண்முகம் தன்னை ஒரு வன்னியர் லீடராகவே தன்னை மக்களிடம் பிரபலப்படுத்துகிறார். இவர் அதிமுகவில் விசுவாசமாகவே இல்லை என்பதை காண்பிக்கும். வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்குமே பெரிய முரண்பாடு உண்டு. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். வேலுமணி தங்கமணி ரெண்டு பேரும் திமுகவுக்கு போவதற்கு 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சது. பேசியவர் செந்தில் பாலாஜி. சிவி சண்முகம் எங்க போவாரு? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 5 ஆண்டு காலம் அரசியல் நடத்தின உதயநிதியுடைய கூட்டாளி, அந்த கூட்டாளி இப்ப யார் கையில? ஆதவ அர்ஜுனாவுடைய கட்டுப்பாடு. துர்கா அம்மா என்ன கலர்ல ஜாக்கெட் போடணும், என்ன கலர்ல புடவை கட்டணும் முடிவு பண்ண அந்த சண்முகராஜன் யார் கட்டுப்பாட்டுல? ஆதவ கட்டுப்பாட்டு. திராவிட இயக்கம் உற்றுப்பெறுகிற நாள் மிக விரைவில் வந்துச்சு. ஆதவ அர்ஜுனா ஒரு எம்பி சீட்டு திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றின் போக்கையே மாட்டுது. அவர்கிட்ட ஒரு 1 லட்சம் கோடியை வாங்கி கொண்டு அமைதியாக போறாரா இந்த ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் என்பதை தமிழ்நாடே காத்து நிற்குது. நாங்க எப்ப வேண்டுமானாலும் தாவேக்கு ஆட்சியை கவிழ்ப்போம் என்று திமுக விசுவாசத்தை காமிக்குது. வேற ஒண்ணுமே இல்லை. அதை உடனே தொலைபேசி என்னன்னா இப்படி பேசியிருக்கீங்க. ஆமா, அதுதான் எங்களுடைய கட்சி நிலை. அப்ப எப்படி உங்களுக்கு வாரியம் கொடுப்பான், எப்படி அமைச்சரவை நீடிக்கும்? காங்கிரஸ் திமுகவை ஏமாத்த இவருக்கு என்ன கவலை? திமுக பக்கம் நிற்பதற்கு காரணம் நீ கொடுத்த காசுக்கு நான் உண்மையா இருக்கேன். வணக்கங்க. வணக்கம். அதிமுகக்குள்ள பல்வேறு உட்கட்சி விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக சிவி சண்முகம் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடாவுடைய உத்தரவுக்கு மீறி இன்னொரு தலைமையாக விஜய் தாவேக்கு ஆதரவு கொடுத்த தலைமையாக சிவி சண்முகம் தான் இருந்தார். மற்றவர்கள்லாம் அதிமுக மீண்டும் எடப்பாடியை நோக்கி வந்துட்டாங்க. ஆனால் பதவிகள் வழங்கப்படலை. சிவி சண்முகம் எந்த பக்கம் போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தே எடப்பாடிக்கு எதனால் குரல்கள் எழுப்புறாரு, மிக கடுமையான வார்த்தைகளை விடுறாரு. மீண்டும் அந்த தோல்வியை கொடுத்து பரிசீலனை பண்ணுறதுக்கு உடனே கூட்டம் கூடணும், பாமக போட்ட பிச்சையால் தான் அதிமுக வென்றிருக்குது அப்படின்னு சொல்லி பல கடுமையான வார்த்தைகள்லாம் போட்டுக்கிறாரு. சிவி சண்முகத்துடைய அந்த வார்த்தைகள்லாம் எதை காட்டுது? இல்லை, சிவி சண்முகம் தன்னை ஒரு வன்னியர் லீடராகவே தன்னை மக்களிடம் பிரபலப்படுத்துகிறார். இவர் அதிமுகவில் அதிமுக தொண்டனாக இவர் அதிமுகவுக்கு விசுவாசமாகவே இல்லை என்பதை காமிக்கும். அதிமுக கட்சி என்பது வன்னியர் பெல்ட்டில் வன்னியர், தலித்துக்கள், மற்ற பிற சமூகங்கள் அத்தனையும் உள்ளடக்கிய கட்சி தான் அதிமுக. நீங்கள் அந்த அதாவது திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மேற்கு மாவட்டம் இதில் உடையார் சமூகம் இருக்குது. வன்னியர், தலித்னா பறையர்கள், அதை கடந்து யாதவ், இப்படி எல்லா சமூகமும் இருக்கிற கட்சி. எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் வேட்பாளர்களாக, மந்திரிகளாக, எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, பாமக போட்ட பிச்சை, தன்னை ஒரு வன்னியர் லீடராக, வன்னியர் சமூகத்தினுடைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். இதுவே முதல்ல தவறான ஒரு முன்னுதாரணம். சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட்டு என்னைக்கு தாவேகாவுக்கு தாவுகிறாரோ அப்பொழுது அதிமுக இருப்பதற்கான தகுதி இழந்துட்டார். இப்போ அவருக்கு துணையாக உதவி இருந்த துணை செயலாளர் பசுபதி இப்போ மாவட்ட செயலாளர். இதை அவரால் ஜீர்ணிக்க முடியல. 2வது, வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்குமே பெரிய முரண்பாடு வந்துருச்சு. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு. வேலுமணி திமுக போறார். வேலுமணி தங்கமணி 2 பேரும் திமுகவுக்கு போவதற்கு 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சது. பேசியவர் செந்தில் பாலாஜி. சிவி சண்முகம் எங்கே போவார்? இங்கே மிகப்பெரிய ஜாம்பவான் பொன்முடி இருக்கார். துரைமுருகன். துரைமுருகன் கிடையாது. துரைமுருகன் வேலூர், விழுப்புரம், திண்டிவனம், இது 2லையும் பொன்முடி தான் நம்பர். இவர் போனால் பொன்முடி கீழே தான் வேலை பார்க்கணும். அதனால திமுகவுக்கும் போக முடியாது. வேற என்ன வழி? தாவேக்கா கதவு என்னைக்கு திறக்குதோ அன்னைக்கு தான் தாவேக்கால தன்னை சேர்த்தி கொள்ள முடியும். அதுவரை காத்திருக்கும். தாவேக்கா கதவை எப்போ திறக்குதுன்னு ஆதவ அர்ஜுனா முடிவு பண்ணணும். விஜய் முடிவு பண்ணுறதுல ஆதவ அர்ஜுனா முடிவு பண்ண பிறகுதான் தாவேக்கா கதவு திறக்கும். எடப்பாடி இப்போ உறுதியாக இருக்க, யாரையும் சேர்த்திக்க மாட்டேன். இவர்களெல்லாம் போனது எனக்கு மிகப்பெரிய வெற்றி. இவர்களெல்லாம் எப்போது கிளம்புவார்கள், இப்படி தான் எடப்பாடி மனநிலை வந்துருச்சு. ஏன்னா இனி தன்னை எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லை. இப்படி எதிர்த்து கேட்டால் பிஜேபி பக்கம் தன்னை தள்ளிவிட்டவர்களே இவர்கள் தான். பிஜேபி போகவே முடியாது உறுதியாக இருந்தவரை இந்த சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி இது போன்ற மணிகள் பிஜேபி பக்கம் எடப்பாடியை கொண்டு போய் சேர்த்தவர்களே இவர்கள் தான். இவர்களெல்லாம் எடப்பாடியை பிஜேபிக்கு போயிருக்க மாட்டார். பிஜேபிக்கு இவர் போகலைன்னா
கட்சியை உடைச்சு ஒரு ரெண்டு அதிமுகவா பிஜேபி, அமித்ஷா, மிரட்டல், இவர்கள் தான் அமித்ஷாவுடைய ஏஜென்ட்டுகள். இந்த வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், ஹெல்த் விஜய், ஏன்னா எப்படியாவது பதவி வேணும். பல ஆயிரம் கோடி பணம் இருக்கு, பல லட்சம் கோடி பணம் இருக்கு. இதை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு அரசியல் வேணும். அது எந்த கட்சியினால அவர்களுக்கு விதி விலக்கு இல்லை. இதுதான் சிவி சண்முகத்துடைய நிலைமை. சிவி சண்முகம் தாவேக்காக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது யார் முடிவுனா ஆதவர்ஜனா எப்போ முடிவு பண்ணுறாரோ அப்போ தான் தாவேக்காவுடைய கதவுகள் திறக்கும். அதே போல் சென்னையில் வந்து திமுக வந்து ஒரு பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்கிறாங்க. 2 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் அவங்க கட்சி தமிழ்நாடு பிடிக்கிறது முன்னாடியே உள்ளாட்சி அமைப்புகளை சென்னையை பிடித்த வரலாறு திமுக உண்டு. ஒரு கடுமையான தோல்வி. இதுக்காக ஒரு 36 பேர் கொண்ட வல்லுநர் குழுவெல்லாம் போட்டு ஆய்வுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. சென்னை தோல்விக்காரன் சேகர் பாபு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டதா ஒரு தகவல்கள் வெளியே கசிவிடப்படுது. அதுதான் காரணமா? அப்படின்னா சேகர் பாபு தான் சென்னையுடைய தோல்விக்கு காரணமா? இல்லை, சென்னையுடைய ஒட்டுமொத்தமான தலைவர் சேகர் பாபுனா ஸ்டாலின் என்ன ஆந்திராவுக்கு தலைவரா, உதயநிதி அது தெலுங்கானாவுக்கு தலைவரா? இல்லை, இதே முட்டாள்தனமான முடிவு. தமிழ்நாடு முழுக்க திமுக தோல்வி அடைவதற்கு காரணம் கருணாநிதி குடும்பம் தான். உதயநிதி, ஸ்டாலின் 2 பேரும் தான். துர்கா, சபரீஷ், இந்த 4 பேர் கட்சி விட்டு நீக்கினா திமுக ஆட்சிக்கு வந்து நடக்குமா? அது துர்கா தலையிடக்கூடாது, ஸ்டாலின் கட்சி விட்டு வெளியே போயிடணும், உதயநிதி இருக்கக்கூடாது, சபரீஷன் ஆலய லண்டன் போய் செட்டில் ஆயிடும். நடக்குமா? சரியா, அது நடக்கலை. இப்படி ஒரு களை எடுங்க, திமுக ஆட்சிக்கு வந்துடும். வேலு இருக்கக்கூடாது, கட்சி விட்டு போயிடும். நேரு இருக்கக்கூடாது, மூர்த்தி இருக்கக்கூடாது, செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது, சேகர் பாபு இருக்கக்கூடாது. இந்த 5 பேரும் அடிப்படை உறுப்பினர் வந்து கட்சி விட்டு போயிட்டாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும். இது நடக்குமா? இதுக்கு ஒரு ஆய்வு பண்ணுங்களேன். இதை யாரை ஏமாற்றுவதற்கு இந்த ஆய்வு பண்ணுறீங்க? இப்போ திராவிட இயக்கத்தினுடைய தலைவிதியை ஆதவர்ஜுனாடு இருக்கு. ரத்தீஷ் ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர், ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் போட்டு 5 ஆண்டு காலம் அரசை நடத்தின உதயநிதியுடைய கூட்டாளி, அந்த கூட்டாளி இப்போ யார் கையில்? ஆதவர்ஜுனாவுடைய கட்டுப்பாடு. சண்முகராஜன் பல லட்சம் கோடிய கள்ளக்கணக்கு எழுதி அதை பல நாடுகளுக்கு கடத்திய அந்த ஆடிட்டர் சண்முகராஜன், துர்கா அம்மா என்ன கலரில் ஜாக்கெட் போடணும், என்ன கலரில் புடவை கட்டணும் முடிவு பண்ண அந்த சண்முகராஜன் யார் கட்டுப்பாட்டில்? ஆதவ கட்டுப்பாட்டில். அப்போ உங்கள் திராவிட இயக்கம் முற்றுப்பெறுகிற நாள் மிக விரைவில் வந்துச்சு. வீரமணி தூங்குறதே இல்லை 92 வயசில். இந்த வயசில் அவருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் தேவையில்லை. திராவிட கழகத்தினுடைய அறக்கட்டளையுடைய வரவு செலவு கணக்கு, கூட்டுறவு சட்டங்களின்படி பல ஆண்டு காலம் தேர்தல் நடத்தலை, கணக்கு வழக்கே இல்லை. இதெல்லாம் இப்போ ஆதவ கையில் இருக்குது. நடவடிக்கை எடுக்க சொல்லியாச்சு. அட்வொகேட் ஜெனரல் நோட்டீஸ் அனுப்ப போகிறார். வீரமணிக்கும் தூக்கம் போச்சு. இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு மார்ட்டின் மருமகன் போய் மாட்டிக்கிச்சு. திமுக வரலாறு 2. அந்த இளைஞன் மனசு வைத்தால் தப்பிக்கும், இல்லைன்னா வீரமணி சிறையிலேயே இருக்க வேண்டியதுதான். துர்கா, ஸ்டாலின், சபரீஷ், உதயநிதி 4 பேரும் பக்கத்து அறையில் இருக்க வேண்டியது. திராவிட இயக்கம் வலிமையான இயக்கம், எவ்வளோ தியாகம் முடியும், யாரும் அசைக்க முடியாது. இந்த கிவி ரமணின்னு ஒரு தமிழ் துரோகி, இன துரோகி சொல்கிறான். இப்போ உங்களுடைய தலைவீதியில் யாருட்டு இருக்கு? ஒரு ரெட்டியார் இளைஞர்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. முதலியார் இளைஞர்கிட்ட இருந்து, சபரீஷுக்கிட்ட இருந்து ரெட்டியார் இளைஞர்கிட்ட உங்கள் தலைவீதியே மாட்டிக்கிச்சு. திருச்சி ரெட்டியார் நேரு சொல்கிறாரு, திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன்னை நான் காட்டி கொடுக்குறேன், என்ன நீ காட்டி கொடுக்குற, நம்ம 2 தப்பிச்சா போதும். ஒரு எம்பி சீட்டு கேட்டா ஆதவர்ஜுனா, ஒரு எம்பி சீட்டு திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றின் போக்கையே மாட்டுது. ஆதவ் முடிவு செய்தால் திமுகவில் நீங்கள் பல கோடி ரூபாய் பணம் பதுக்கப்பட்ட வரலாறு பூரா ரத்தீஷுக்கும் தெரியும், ஆடிட்டர் சண்முகராஜனுக்கும் தெரியும். 2 பேர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சபரீஷன் உள்ள. இதெல்லாம் முடிச்சுட்டு இடி கொடுத்துடலாம். இடி வெளிநாட்டுக்கு பணம் கடத்தப்பட்டது பாஜகவுக்கு தெரியும். ஹவாலாவில் பல ஆயிரம் கோடி லண்டனுக்கு முதலீடு செய்யப்பட்டது அமித்ஷாவுக்கு தெரியும். அமித்ஷாவும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். சென்னை ஊழல் நடந்திருக்கு. இப்போ இந்த இளைஞன் என்ன செய்ய போகிறார் என்று இப்போ நாடே எதிர்பார்த்து கிடக்கு. இந்த இளைஞன் அவரோட சமரசம் செய்து கொண்டு அவரும் அதில் இப்போ அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஊழல் பணத்தில் 10,000 கோடி வாங்கிட்டு அமைதியாகி விட்டார் சபரீஷன். இப்போ அவர்கிட்ட ஒரு 1 லட்சம் கோடியை வாங்கி கொண்டு அமைதியாக போகிறாரா இந்த ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் என்பதை தமிழ்நாடே காத்து நிற்குது. தமிழ்நாடே பார்த்து கொண்டு இருக்கு. எதை செய்ய போகிறார்? நல்ல ஆலோசகர்கள் அவருக்கு இருக்காங்க விஜய்க்கு. அந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனை கேட்டுத்தான் அதிகாரிகளை நியமிக்கிறார், அதிகாரம் செய்கிறார், ஆட்சி செய்கிறார். சைலேந்திர பாபுடைய திட்டம் தான் சிங்கப்பெண்ணு திட்டம். பல
அவருடைய ஆலோசகர் பல பேர் நம்ம முகத்தெரிய கிழிக்க வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும், எல்லாம் லைசன்ஸ்காரன் போல அங்கே போயிடுவான். நீதியரசர்கள் இருக்காங்க, அதில் நேர்மையான நீதியரசர்கள், அப்போ தமிழ் உணர்வுள்ள நீதியரசர்கள், புது வாழ்க்கைக்கு வருகிற நீதியரசர்கள்லாம் இருக்காங்க. அதனால் அவர்களை நம்ம காட்டி கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்த ஆட்சி மக்களுடைய மனிதாபிமானங்களை திமுகவை அழிப்பதன் மூலம்தான் தாவேகா காப்பாற்றப்படும். திமுக எவ்வளவு சீக்கிரம் அழிக்கப்படுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் தாவேகாவுக்கு எதிர்காலம் உண்டு. அழிக்க நீங்கள் தாமதிக்கிற காலத்தில் அழிந்து போவது தாவேகா தான். 6 மாதங்கள் இப்படியே நடந்துச்சுன்னா தாவேகா லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விட்டது, திமுகவுடைய ஊழலோடு கூட்டணி சேர்ந்து கொண்டது என்பது உறுதியாகும். தாவேகாவும் திமுகவை போல அதிமுகவை போல எதிர்காலத்தில் மாறுகிற சூழல் உருவாகும். சரிங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அதே போல் 2 கூட்டணி கட்சி சிபிஐ சிபிஎம் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு ஒரு பேட்டி தராங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் வருது. சிபிஐ சிபிஎம் வந்து ஏன் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், ஏன் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. விசிகா வந்து ஏன் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றோம் குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இவங்க 2 பேரும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, விஜய்க்கு ஒரு டவுட் வருது, அந்த டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் உள்ளிருந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறோம், எப்போது வேணும்னாலும் நாங்கள் பின்வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பேச்சுக்களாக அந்த வீடியோக்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு அதை எதை உணர்த்துது? அந்த அவர் திமுகவிடம் வாங்கிய பெட்டிக்கு நான் விசுவாசமாக இருக்கேன். உங்களுக்கு கொடுத்த காசுக்கு நான் கூவுகிறேன், நீங்கள் தயவுசெய்து என்னை எதிர்த்து கூவி விடாதீர்கள். இதை செய்யறதுக்கு யார் இருக்கா தயாரா? பனையூர் பாபு இருக்கு. திமுக செஞ்சா தானே தலித் தலைவர்கள் தலித் மக்கள் கோவப்படுவாங்க. பனையூர் பாபே செஞ்சா, ஏயா நான் வாங்கி கொடுத்த பொட்டி இத்தனை கோடி, இதை வாங்கிட்டு துரோகம் பண்ணிட்டிய, இப்படி சொன்னால் அது பெரிய செய்தியாக மாறும். அது எப்போ சொல்லணும், ஏன் சொல்லணும், எங்கே சொல்லணும், இன்னும் யாரை வச்சு சொல்லணும்? ஆளூர் ஷானவாஸ் வெளியேறுகிற தேதியை திமுக தான் முடிவு பண்ணி வச்சிருக்கு. அவர் எப்போ வரணும்னு நான் முடிவு, அது வரைக்கும் அங்கேயே இரு. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட திருமா, நாங்கள் எப்போ வேண்டுமானாலும் தாவேக்கு ஆட்சியை கவிழ்ப்போம் என்று திமுக விசுவாசத்தை காமிக்குது. வேற ஒன்றுமே இல்லை இதில். அதை உடனே தொலைபேசி, என்னென்ன இப்படி பேசியிருக்கீங்க? ஆமாம், அதுதான் எங்களுடைய கட்சி நிலை. அப்போ எப்படி உங்களுக்கு வாரியம் கொடுப்பான், எப்படி அமைச்சரவை நீடிக்கும்? இவர்கள் நம்பிக்கையற்றவர்கள். இவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் காலை வாருவார்கள். திமுகவினுடைய பி டீம் திமுகவுக்கு வாங்கின காசுக்க இன்னும் விசுவாசமாக இருக்கிறார்கள். இப்படி தான் தாவேக்க எடுத்துக்கும். திமுக உருட்டலுக்கு இன்னும் பயப்படுறாரு. திமுக உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுத்தான் இந்த செய்தி சொல்கிறார், தொடர்ந்து சொல்கிறார். டெல்லியிலையும் சொல்கிறார், சென்னையிலையும் சொல்கிறார். காங்கிரஸ் திமுகவை ஏமாத்துற இவருக்கு என்ன கவலை? திமுக பக்கம் நிற்பதற்கு காரணம், நீ கொடுத்த காசுக்கு நான் உண்மையாக இருக்கேன், கூட்டணி தர்மத்தை இப்படி நான் கொடுத்த காசுக்கு விசுவாசமாக இருக்கேன். கம்யூனிஸ்டுகள்லாம் மறந்துட்டான், காங்கிரஸ் மறந்துட்டான், எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் நன்றியோடு இருக்கிறாரு திருமா திமுகவுக்கு. இதுதான் அதனுடைய பொருள். சரிங்க. இப்போ குறிப்பாக வந்து தாவேகா போடக்கூடிய வாக்குகள், அதாவது விசிகா வந்து 8 தொகுதிகள் வாங்கி 2 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கும்போது பெரிய அளவில் விசிகாவுடைய ஓட்டுகள்லாம் வந்து விஜய்க்கு போயிருக்கு அப்படின்றத ஒரு கருத்தாக கேட்கும்போது திருமாவளவன் முழுமையாக மறுக்கிறார். அப்படிலாம் கிடையாது, எல்லா சமூகத்துடைய வாக்குகளும் போட்டிருக்கு, அது உண்மை கிடையாது, ஒரு நெரேட்டிவ் அப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது நெரேட்டிவ் செட்டப்பா இல்லை உண்மையாகவே விசிகாவுடைய கோர் ஓட்டு எல்லாமே தாவேகாவை நோக்கி போயிருக்கா? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? ஏங்க 35% வாக்கு வாங்கிய விஜய்க்கு மொத்தம் பதிவான வாக்கு 90%, 87-90%. இது திமுக அதிமுக தாவேகா ஏறக்குறைய 85% வாங்கியிருக்கு. அப்போது இந்த 35% வாக்கு எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஒரு கேள்வி வருது. அதிமுக அதை 23-24% ஓட்டு அதையே தக்க வச்சுட்டு அது அப்படியே இருக்குது. அதுக்கு விழுக வேண்டிய பன்னீர் வீட்டு ஓட்டு விழுகலை, பாஜக ஓட்டும் விழுகலை. ஒரு 5-7% வாக்கு அதை இழந்திருக்கு. அந்த வாக்கு பூரா தாவேக்கா போயிருக்கு. திமுக கடந்த முறை வாங்கிய 38%, பாராளுமன்ற தேர்தல் 53%. இப்போ அது எவ்வளோ வாங்கியிருக்கு? கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 25%. அப்போ எங்கே போச்சு இந்த 25% வாக்கு? எங்கே போச்சு? 20% எங்கே போச்சு? கடந்த தேர்தலில் 38% வாங்கியிருக்கு. இப்போ 25 தான் வாங்கியிருக்கு. அதே கூட்டணி கட்சிகளோடு 38 தான் ஏறக்குறைய. இப்போ 25 இருக்குது, 25-35, 13% வாக்கை திமுக இழந்திருக்கு. அப்போ இந்த 13% வாக்கு தலித்து, கிறித்துவர், முஸ்லீம் இளைஞர்கள் வாக்கு தான். கம்யூனிஸ்ட் வாக்கு, விசிகா வாக்கு, காங்கிரஸ் வாக்கு, இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போது இவ்வளோ பெரிய வாக்கு திமுகவுக்கு சரிவு, விசிகாவுக்கு சரிவு, கம்யூனிஸ்டுகளுக்கு சரிவு, தாவேகா
35% முதல் தேர்தலையே. அப்போது விசிகாவுடைய வாக்கை திமுக தக்க வைத்திருந்தால் விஜய்க்கு இந்த வாக்கு போயிருக்காது, இன்னும் 10 சீட் குறைஞ்சிடும். இதெல்லாம் தெரியும் திருமாவுக்கு, சமாளிக்கிறார், வேற வழி இல்லை. விசிகா வாக்கு அத்தனையும் போயிருச்சுன்னு அவருக்கே தெரியும், அவரே சொல்லியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முந்தைய சொல்கிறாரு, நான் உங்களுக்கெல்லாம் அம்பேத்கருடைய ஊதா கலர் கோட்டு அந்த தத்துவங்களை சொல்லி உங்களை வளர்த்திருக்கேன். இப்போ நீங்கள் பால்வாடிக்கு போயிடாதீங்க சொல்லியிருக்காரா. தலித்து கிராமங்களில் பூரா விசிலா தெரியுது, எல்லாம் விசில் அடிச்சுட்டு போயிட்டான். இது அவரே சொல்லியிருக்கார் பல பதிவுகள். அப்போது இப்போ சமாளிக்கிறார். அவர் கருணாநிதியோடு இருந்து கருணாநிதி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுவார். ஈழ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனை எல்லாமே நீங்கள் மோசமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவனே கருணாநிதி தான். ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, இப்படி ஒரு ஸ்டாண்ட் உலகத்திலே கிடையாது. ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. சட்டசபையில் தீர்மானம் நடக்குது, ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. உலகத்தில் இந்த திருநங்கை ஸ்டாண்டை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவர் இந்த கயவன் கருணாநிதி தான். ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, பெண்ணும் ஆணும் இல்லை. எப்படியா மனித சமூகம் எப்படியா பெருகும்? ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லைன்னா ஒரு தத்துவம் எப்படி பெருகும்? ஒரு கொள்கை எப்படி பெருகும்? அமெரிக்காவுக்கு எதிரி ரஷ்யா, கம்யூனிசம், கம்யூனிஸ்டுக்கு எதிரி முதலாளித்துவம், முதலாளித்துவம் இல்லை, சோசியலிசம் இல்லை, கேபிட்டலிசம் இல்லை, கம்யூனிசம் இல்லைன்னா இப்படி ஒரு கேவலமான தத்துவத்தை, கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள், இப்படி ஒரு தத்துவம் உலகத்தில் இருக்கா? எனக்கு அவன் மக, ஆனால் என் பொண்டாட்டி இல்லை. பொண்டாட்டி இல்லாமல் எப்படியா புள்ள பெப்பா? கேவலமான மனிதனுக்கு கருணாநிதி தான் கேவலமான தத்துவத்துக்கு சொந்தக்காரன். இப்போ அதையே தான் அண்ணன் திரும்பவும் சொல்கிறார். கருணாநிதியிடம் கற்றுக்கொண்ட தத்துவத்தை மக்களுக்கு சொல்கிறார். கருணாநிதியை போல அம்பலப்பட்டு போக வேண்டாம், கருணாநிதியை போல தனிமைப்பட்டு போக வேண்டாம். 10 பேருக்கு உண்டா கருணாநிதி ஒரு கயவனை அழின்னு தான் பேசுகிறான். மீடியாவிலலாம் தூக்கி பிடிக்கிறாங்க, சன் டிவி, ஸ்டார் டிவி, கலைஞர் டிவி, எல்லா டிவி. ஆனாலும் கருணாநிதி நல்லவனாகவே இவனை ஏற்றுக்கிறதே இல்லை. கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே பலவீனப்பட்டு மைனாரிட்டி ஆகி தோற்று, ஜெயலலிதாட்ட தோற்று, எம்ஜிஆர்ட்ட தோற்று, விஜயகாந்திட்ட தோற்று, கேவலப்பட்டு தான் அந்த ஆள் செத்தார். அதே நிலைமைக்கு ஒரு தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். ஒரு நல்ல தத்துவம் தலித் இயக்கம், தலித் இயக்கத்துக்கான அரசியல் தேவை. ஆகையால் இனிமேல் கருணாநிதியை போல பேசுவதை தவிர்ப்பது திருமாவுக்கு நல்லது. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நடத்தி நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.